ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தோழி. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது லூப்பிங் தான். ஒரு ப்ரோக்ராமிங்கில் டெசிஷன் மேக்கிங் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ த ஈக்குவல் இம்பார்ட்டண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அது லூப்பிங்காக மட்டுமே தான் இருக்க முடியும். ஸோ லூப்பிங்கை நம்ம எந்த மாதிரி யூஸ் பண்ணுன்ற அந்த டெக்னிக் தெரிஞ்சிட்டாலே போதும். ப்ரோக்ராமிங்கிறது வேறு ஒன்றுமே கிடையாது. வாங்க லூப்பிங்னா என்னன்றதை ஃபர்தராக பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் ப்ரோக்ராமிங்னு எடுத்துட்டிங்கன்னா ரெண்டு விஷயந்தான். அதாவது ப்ரோக்ராமோட ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணுறதே இந்த ரெண்டு விஷயந்தான். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டெசிஷன் மேக்கிங் அண்ட் பிரான்ச்சிங், இன்னொன்று பார்த்திங்கன்னா லூப்பிங். ஸோ டெசிஷன் மேக்கிங்கும் இந்த லூப்பிங்கும் எந்த நேரத்தில் எப்படி யூஸ் பண்ணுன்ற அந்த சின்ன ட்ரிக்ஸ் மட்டுமே தெரிஞ்சிட்டாலே போதும். ப்ரோக்ராம் எந்த மாதிரியான ப்ரோக்ராமுமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஸோ டெசிஷன் மேக்கிங்கிறது என்னென்னா, ஒரு கண்டிஷன் கொடுத்தீங்கன்னா அந்த கண்டிஷன் வந்து ஒன்ஸ் எக்ஸிக்யூட் ஆகிட்டு அது ட்ரூவாக ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா அந்த பிளாக்ல என்ன இருக்கோ அந்த பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இது வந்து டெசிஷன் மேக்கிங் அண்ட் பிரான்ச்சிங். ஸோ ஒரே ஒரு மட்டும் அந்த கண்டிஷன் ட்ரூவாக ஃபால்ஸானு செக் பண்ணும். ஸோ அதே கண்டிஷனை மல்டிபிள் டைம்ஸ் வந்து செக் பண்ணிச்சுன்னா அதுதான் லூப்பிங். உங்களுக்கு டெசிஷன் மேக்கிங் அண்ட் பிரான்ச்சிங்கில் டவுட் இருந்துச்சுன்னா ப்ரீவியஸ் வீடியோவை ரெஃபர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் லூப்பிங் எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். லூப்பிங் பொறுத்தவரை என்ட்ரி கண்ட்ரோல், எக்ஸிட் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் நார்மலாக எங்கே நீங்கள் லூப்பிங் பார்த்தாலுமே வைலு, டூ வைலு, ஃபார் ஈச், அன்டில், ஸோ இந்த மாதிரி நிறையா பார்த்துருப்பீங்க. ரொம்ப ரேராக செக் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ட்ரி கண்ட்ரோல், எக்ஸிட் கண்ட்ரோல்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த ரெண்டு விஷயம் மெயினாக தெரிஞ்சிச்சுன்னா லூப்பிங்கும் ஒன்றுமே கிடையாது. என்ட்ரி கண்ட்ரோலுன்றது என்னென்னா, நீங்கள் ஒரு லூப்பிங் உள்ள போகும்போதே கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் அந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து என்ட்ரி கண்ட்ரோல். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளே வரும்போது கண்டிஷன் வந்து ட்ரூவாக ஃபால்ஸான்னு செக் பண்ணிவிட்டு, ஸோ எக்ஸிட் கண்ட்ரோல்ன்றது என்னென்னா ஒன்ஸ் வந்து ரன் பண்ணிவிட்டு ஸோ செகண்ட் டைம் செக் பண்ணிச்சுன்னா இட்ஸ் அன் எக்ஸிட் கண்ட்ரோல். ஸோ லூப்பிங்கில் நிறையா இருக்குது, நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ நான் மெயினாக யூஸ் பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா வைலு, டூ வைலு, ஃபார். இதில் மெயினாக வைலும் ஃபார் லூப்புமே நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுன்ற டெக்னிக் தெரிஞ்சிருச்சுன்னா லூப்பிங் மட்டும் இல்லைங்க, நான் மறுபடியும் சொல்கிறேன், ப்ரோக்ராமிங் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ வைல் லூப்பும் ஃபார் லூப்பும் பொதுவாகவே லூப்பிங் எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 1லேருந்து 10 வரைக்கும் அந்த நம்பரை சீக்வன்ஸாக நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ண நினைக்கிறீங்க. ஸோ 1 2 3 ஸோ 1 பிரிண்ட் பண்ணும்போது என்ன ப்ராசஸ் நடக்குதோ அதே ப்ராசஸ் தான் நீங்கள் இந்த 10 நம்பர்ஸ் பிரிண்ட் பண்ணுற வரைக்கும் நடக்கும். ஸோ ஒரே ப்ராசஸ், அதாவது செட் ஆஃப் பிளாக் ஸ்டேட்மெண்ட் வந்து ரிப்பீட்டடாக அதே ப்ராசஸ் நடக்கணும்னா நீங்கள் அந்த மாதிரி டயத்தில் லூப்பிங் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் லூப்பிங் யூஸ் பண்ணும்போது நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் வைல் யூஸ் பண்ணலாம். வைல் யூஸ் பண்ணாலும் அதே அவுட்புட் தான் வரும். ஃபார் லூப் யூஸ் பண்ணாலும் அதே அவுட்புட் தான் வரப்போகுது. டூ வைல் யூஸ் பண்ணாலும் அதே அவுட்புட் தான் வரப்போகுது. ஸோ நீங்கள் அந்த லூப்பிங்கை, அதாவது ஒரு லூப்பிங் பார்த்திங்கன்னா ஒரு விதமாக ரன் ஆகும். ஸோ எந்த லூப்பிங் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் அந்த லூப்பிங் வச்சு எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ வைல் லூப்பும் ஃபார் லூப்பும் என்ட்ரி கண்ட்ரோல். ஸோ இந்த லூப்பிங் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு அது என்ன செய்யும்னா கண்டிஷனை செக் பண்ணிட்டு தான் அது ஃபர்தராகவே எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ டூ வைல் என்ன சொல்லுவாங்கன்னா எக்ஸிட் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. வைலுக்கும் ஃபாருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், இப்போ நீங்கள் நினைக்கலாம் எல்லாமே லூப்பிங் தானே, எதுக்கு தேவையில்லாமல் இத்தனை லூப்பிங் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆக்சுவலாக உங்களோட டவுட் வந்து தப்பே கிடையாது. வைலும் ஃபாரும் எப்படி அதோட அவுட்புட் சேமாக வந்தாலும் அதோட எக்ஸிக்யூஷன் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வைல் லூப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வைலு டெஸ்ட் கண்டிஷனு பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த டெஸ்ட் கண்டிஷன் ட்ரூவாக இருக்க வரைக்கும் தான் அந்த வைல் லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். இங்கே வந்து நம்ம மறுபடியும் இன்க்ரிமெண்ட், அதாவது கவுண்டர் நம்ம செட் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ உங்கள் ப்ரோக்ராமில் அப்படி தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கவுண்டர் செட் பண்ணிக்கலாம். இல்லாட்டினா அந்த டெஸ்ட் கண்டிஷனை வச்சு ஆட்டோமேட்டிக்காக அந்த பிளாக் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதுவே ஃபார் லூப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒவ்வொரு தடவை என்ன பண்ணுவீங்கன்னா கவுண்டர் வேல்யூ, அதாவது ஐட்ரேஷன் சொல்லுவாங்க, இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. I++ஓ J++ஓ I-, இந்த மாதிரி ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி ஃபார் லூப்பை எக்ஸிக்யூட் பண்ண வைப்பாங்க. இதுதான் வைலுக்கும் ஃபாருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. ஸோ வைலுங்கிறது நம்ம எந்த கவுண்டரும், அதாவது எந்த ஐட்ரேஷனுக்கும் அவசியம் கிடையாது. ஃபார் லூப் பொறுத்த வரைக்கும் அந்த ஐட்ரேஷன் கொடுத்தா மட்டும்தான் அந்த லூப்பிங் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ். மற்றபடி பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூஷன் எல்லாமே சேமாக தான் இருக்கும்.